இடங்களில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை என்ன? இன்றைய நாளை பொறுத்தவரையில் அது எவ்வாறாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய வேலை நிறுத்தம் எதிரொலியின் காரணமாக அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே பல்வேறு பகுதிகளில் பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்களை முற்றுகையிடவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பொது போக்குவரத்து பேருந்து சேவை என்பது இந்த போராட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து பேருந்துகள் அனைத்துமே பல இடங்கள்ல சீராக இயங்கி வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தலைநகர் சென்னையை பொறுத்த மட்டில் மாநகர போக்குவரத்து கழகத்துடைய சேவை என்பது பல இடங்களில் வழக்கமாக 6 மணி என்றால் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை காட்டிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி சென்னை மாநகர்ல 32 பணிமனைகள் இருக்கின்றன. 603 வழித்தடங்கள்ல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் 2025 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழல்ல தற்போது 2263 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட்டு வருவதாகவும் 112% வரை மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மாநிலம் தழுவிய அளவுல பேருந்துகளுடைய சேவை என்பது எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், காலை 6 மணி நிலவரப்படி மாநகர போக்குவரத்து கழகத்தில் 2025 பேருந்துகள்ல 2263 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல் விரைவு போக்குவரத்து கழகத்துல 10 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய சூழல்ல 10 பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்படுகிறது. விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துல 1298 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 1269 பேருந்துகள், அதாவது 97% பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. சேலம் போக்குவரத்து கழகத்துல 399 பேருந்துகள் என்பது இயக்கப்பட வேண்டிய சூழல்ல 388 பேருந்துகள் என்பது முழுமையாக இயக்கப்படுது. கோவையை பொறுத்த மட்டில் 1293 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில 1216 பேருந்துகள், அதாவது 94% பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்த மட்டில் 2099 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 2057 பேருந்துகள், அதாவது 98% பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. மதுரை கோட்டத்தை பொறுத்த மட்டில் 1468 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 1449 பேருந்துகள், அதாவது 98% பேருந்துகள் என்பது முழுமையாக இயக்கப்படுகிறது. திருநெல்வேலி போக்குவரத்து கோட்டத்தை பொறுத்த மட்டில் 1112 பேருந்துகள் என்பது இயக்கப்பட வேண்டிய நிலையில் இந்த 1112 பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகிறது, அதாவது 100% பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய நிலவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், காலை 6 மணி நிலவரப்படி 9704 பேருந்துகள் என்பது இயக்கப்பட வேண்டும். தற்போது 9764 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் 100% மேலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேருந்துகளுடைய இயக்கத்தை சீராக வைத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளிலும் போக்குவரத்துறை ஈடுபட்டு வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.